அல்லேலூயா. இத்தனை கேள்விகள் அந்த ஜனங்கள் மோசையை பார்த்து கேட்குறாங்க. கடைசி என்னென்ன கேள்விகள் நம்ம பார்த்துடலாம். இறைச்சியை புசிக்க கொடுப்பது யார்? வனாந்திரத்தில் தேவன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துவாரா? அப்பங்களை கொடுப்பாரா? மாம்சத்தை ஜனங்களுக்கு கொடுப்பாரா? நாங்கள் எகிப்தில் கிரயம் இல்லாமல் சாப்பிட்டோம், அதெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். அடுத்தது எங்கள் உள்ளம் வாடி போகிறதே, இந்த மன்னாவை தவிர வேற ஒன்றும் இல்லையே எங்கள் கண்களுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லி இச்சையால் அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, மோசே கிட்ட முறையிடுறாங்க. சொல்லுங்க, இப்போ கர்த்தருக்கு கோபம் வருமா, கோபம் வராதா? அல்லேலூயா. இதெல்லாம் தான் கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் போய் மாறிடுச்சு. இன்னைக்கு நாம கற்றுக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்க கிட்ட இருந்து கர்த்தர் செஞ்ச அற்புதத்தெல்லாம் மறந்துட்டு சின்ன சின்ன காரியங்களுக்காக, நம்மளுடைய இச்சைக்காக நமக்கு கேட்டது கிடைக்கலன்னு உடனே கர்த்தரையே நம்ம யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குது. அப்படி கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? நமக்கு நம்மளை பார்த்து நம்மளுடைய பிள்ளைகளோ இல்லை யாரோ நமக்கு அதிகமாக நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சுருக்கோம், அவன் திடீர்னு நம்மளை பார்த்து நீ யார், எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுபோல் இந்த ஜனங்க கர்த்தர் கொஞ்ச நெஞ்ச காரியத்தை செய்யல, எவ்வளோ பெரிய அற்புதத்தை கர்த்தர் செஞ்சுருக்கிறார். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு கர்த்தரையே கேள்வி கேட்குறது கர்த்தருடைய காதில் பொல்லாப்பாய் போய் மாறுகிறது. இதுபோல் ஒருவேளை நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி இருந்தால், நம்ம கேள்வி கேட்குற இந்த கேள்விகள் எல்லாமே கர்த்தருடைய செவியில் பொல்லாப்பாய் போய் தான் மாறும். இன்னும் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார், இன்னும் வாழ்க்கை மோசமாக தான் ஆகும்.